Hi friends, welcome to SudhaSri kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு இன்ஸ்டன்ட் சப்பாத்தி சைட் டிஷ். ரொம்ப ஈஸியா டேஸ்டியா நம்ம நினைச்ச உடனே டக்குனு செஞ்சிடலாம். இந்த சைட் டிஷ்க்கு நம்ம வீட்ல இருக்கிற பொருளை வச்சு மட்டுமே தான் செஞ்சிருக்கோம். இந்த அருமையான இன்ஸ்டன்ட் சப்பாத்தி சைட் டிஷ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? இந்த அருமையான இன்ஸ்டன்ட் சப்பாத்தி சைட் டிஷ் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? சப்பாத்திக்கு ஒரு இன்ஸ்டன்ட் சைட் டிஷ் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். கடுகு தாளிச்சிக்கலாம். உளுந்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு எல்லாம் பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் ஒரு 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்படி நிலமாக கட் பண்ணதான் இந்த இன்ஸ்டன்ட் சைட் டிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. வெங்காயம் நல்லா கலர் வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்மளா வதக்கிக்கணும். இஞ்சியும் பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. அடுத்தது பெரிய தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம இந்த சைட் டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது நல்லா குழைவாக வதங்கணும். இப்போ தக்காளி நல்லா குழைவாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய எல்லா மசாலா பொருளையும் சேர்த்துட்டா கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூனுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி. காரத்துக்கு வேறு எதுவுமே இல்லை, இது மட்டும்தான், அதனால் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகப்பொடி 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூனு, மல்லிப்பொடி 1.5 ஸ்பூனு. இப்போ நம்ம இந்த சைட் டிஷ்ஷுக்கு தேவையான எல்லா மசாலா பொருளையும் சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா பொருள்லாம் சேர்த்த உடனே பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுறணும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். மசாலா பொருளெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா வதக்கியாச்சு. இது நம்ம நினச்ச உடனே டக்குன்னு இந்த சைட் டிஷ் செஞ்சிடலாம். தேங்காய்லாம் எதுவும் சேர்க்காமல் செய்கிறது, அதனால் ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இப்படியே நம்ம சாப்பிட முடியாது இல்லைங்களா? இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். அப்போ தான் நமக்கு சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கு தண்ணி சேர்த்து நல்லா இப்படி கலந்து விட்டுருவோம். இப்போ அடுத்தது ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். இது பச்சை வடைலாம் போகிற அளவுக்கு நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்கள, அதுக்காக கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி இப்படி மூடி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். இப்போ ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை வதக்கியாச்சு. இப்போ மல்லி தழித்து விட்டு கலந்து விட்டுடலாம். மல்லி தழித்து விட்டு நல்லா நம்ம இப்படி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளுடைய அருமையான சப்பாத்தி சைட் டிஷ் ரெடி. இப்போ இந்த சைட் டிஷ் செஞ்சுட்டு நம்ம லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப புளிப்பு சுவை, தக்காளி அதிகமாக சேர்க்குறோம் இல்லைங்களா, ரொம்ப புளிப்பு சுவை அதிகமாக இருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துட்டோம்னா இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பிடிக்கிறவங்க வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த இன்ஸ்டன்ட் சப்பாத்தி சைட் டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.